ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஃப்யூஸ் வந்து ப்ளோ ஆகிடுச்சுன்னா, ஃப்யூஸ் கட் ஆகிடுச்சுன்னா எத்தனை ஃப்யூஸ் ஒயர் போடுறது, அது எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து லோட் பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணுறேன், ஃப்யூஸ் பாக்ஸை. ஸோ இப்படி தான் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டவுன் வரைக்கும் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃப்யூஸ் கேரியரை வந்து எதுலேயும் கைப்படாத மேலே மட்டும் பிடிச்சி எடுக்கணும். ஸோ எடுத்து கீழே கைப்படக்கூடாது, கீழே வந்து சப்ளை வரும். அடுத்ததாக இது மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். 2 ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு அதை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை டெஸ்டரோ வச்சு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூஸ் ஒயர், நம்ம வீட்டில் இருக்க ஒயரை வந்து ஏதாவது 2 லெட்டு மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? 2 லெட்டை மட்டும் எடுத்து போடணும், அதிகமாக போட்டுறக்கூடாது. தடிமனான இதில் இப்போ பாருங்கள், இதில் 3 போட்டிருங்க. ஸோ இது மாதிரிலாம் போட்டால் ஃப்யூஸுக்கு வந்து அர்த்தமே இல்லாதான் ஆகிடுது. ஸோ 2 ஒயர் தான் நம்ம மேக்ஸிமம் போடணும். இப்போ அது மாதிரி 2 ஒயரை வந்து எடுத்துக்கின்னு இது மாதிரி ஜாயின் பண்ணணும். ஏன்னா இப்போ தனித்தனியாக போட்டால் நீங்கள் ஒரு ஒயர் போட்டதாக தான் கணக்கு. ஸோ 2 ஒயர் இது மாதிரி மிங்கிள் பண்ணிவிட்டு அதை போடணும். ஃப்யூஸ் ஒயர் எப்போவுமே அதிகமாக போடக்கூடாது, 2 1 இதுதான் போடணும். ஒரு வேளை மோட்ரு வச்சுருந்தா நீங்கள் 3 போடலாம். ஸோ மோட்ரு லோடு அதிகமாக வச்சுருந்தா, அடிக்கடி கட் ஆகிடுச்சுன்னா, ஃப்யூஸ் கட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அதே போல் ஃப்யூஸ் வந்து வீட்டில் கட் ஆகிடுச்சுன்னா அது ஏன் கட் ஆகிடுச்சு, எதாவது ஷார்ட் ஆகிக்குதா இல்லை கரண்ட் அதிகமாக இழுக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து ஃப்யூஸ் கட் ஆகிட்டா உடனே போய் ஃப்யூஸ் மாற்றிட்டு டக்குன்னு சப்ளை ஆன் பண்ணிடுறாங்க, பவர் ஆன் பண்ணிடுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் ஃப்யூஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்றத வீட்டில் பார்க்கணும். ஏதாவது ஷார்ட் ஆகி எரிஞ்சிருக்கா, இல்லை நெருப்பு ஏதாவது பிடிச்சிருக்கா, ஸோ இல்லை லோடு வந்து அதிகமாக போட்டதால் ஃப்யூஸ் கட் ஆகிக்குது, ஆம்ஸ் அதிகமாக எடுத்ததால் அப்படின்றது வந்து நம்ம ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக ஃப்யூஸ் ஒயர் வந்து நீங்கள் ரொம்ப அந்த 0.7, ஸோ இப்போ இது மாதிரி டைட் பண்ணுறங்க. ஜஸ்ட்டு அதில் அப்படியே ஒரு கை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வச்சு அப்படியே டைட் பண்ணுறங்க. ரொம்ப டைட் வச்சிடாதீங்க, கட் ஆகிடும். ஒரு மீடியமான ஒரு டைட் வச்சுட்டு நீட்டின்னு இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ நீட்டின்னு இருக்கக்கூடாது ஒயரு. நீட்டு இருந்தால் நம்ம தெரியாமல் வந்து ஆனில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் அதில் கைப்பட்டால் நான் ஷாக் அப்சர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீட்டின்னு இருக்க ஒயர்லாம் வந்து உள்ளே தள்ளிவிடுங்க. நீட்டின்னு இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு அதோட காம்பேக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 லீடு தான் போடணும். அடுத்ததாக எப்பயும் போல் ஃப்யூஸ் கேரியர் உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், சப்ளை வருதா? கீழே ஃபஸ்ட்டில் எல்லோ ஒயரில் சப்ளை வருது, அடுத்தது வந்து வரல. ஏன்னா நியூட்ரல். ஏன்னா ஃபேஸ் வந்து கீழே வந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறோமோ இந்த லிவரை, அப்போ வந்து கான்டாக்ட் வந்து ஃப்யூஸுக்கு மாறிடும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்ளை ஆன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது அடுத்ததாக வந்து சப்ளை ஆன் பண்ணுறேங்க. சப்ளை ஆன் பண்ணிட்டா வீட்டுக்கு வந்து சப்ளை வந்துடும். ஸோ இப்படி தான் ஃப்யூஸ் கேரியர் மாற்றுது. அண்ட் தேங்க்யூ.